ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி உப்புமாலாம் செய்கிறப்ப நான் சொல்லவே மாட்டேன், செஞ்சுட்டு தான் வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்புமா செய்கிறேன்னு சொன்னால் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் செஞ்சுட்டு கொடுத்தோம்னா எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ரவா கிச்சடிக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் ரவை எடுத்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறமா வெங்காயம், கேரட்டு, கார்ன் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கேரட் பீன்ஸ் தான் போடுவாங்க. என்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால இன்றைக்கி கார்ன் போட்டேன். நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணி 1/2 டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன். நான் 1/2 டம்ளர் ரவை தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். இதே நீங்கள் 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டு கிளறி விட்டுட்டு இறக்க போகையில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் விட்டோம்னா நல்லா பொழுவாக உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேர் வந்து உப்புமானாலே கிண்டலாக சொல்லுவாங்க. நான் இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.